கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வீடியோவாக எடுத்து வெளியிட்ட விவகாரத்தில் பிரபல யூடியூபர் இர்ஃபானுக்கும் அவரது மனைவிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது சுகாதாரத்துறை. இந்நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார் யூடியூபர் இர்ஃபான். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விவகாரத்தில் இப்போ இர்ஃபான் மன்னிப்பு கோரியிருக்காருன்னா இந்த சட்ட நடவடிக்கைகள் நிறுத்தப்படுமா இல்லை தொடருமா? அடுத்து என்ன தாயுமானவன்? யூடியூபர் இர்ஃபான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என கொண்டாடி யூடியூப்ல பதிவேற்றம் செய்த அந்த வீடியோ விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்திருந்தது. தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பா இந்தியாவில கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய பாலினத்தை கண்டறிவதும் அதை பொதுவெளியில தெரிவிப்பதும் குற்றச்சம்பவமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் யூடியூபர் இர்ஃபானுடைய இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து சுகாதாரத்துறையின் சார்பில் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருந்தது. மேலும் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த வீடியோவை முறைப்படி அகற்றுவதற்கு யூடியூப் நிறுவனத்திற்கும் சுகாதாரத்துறையின் சார்பில் சைபர் கிரைம் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டு கடிதம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை குறித்தான வீடியோ வெளியிட்ட வீடியோ பதிவை நேற்றைய தினமே அகற்றிவிட்டதாக இர்ஃபான் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து தற்போது மன்னிப்பும் கோரியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தனது மனைவியுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வீடியோவாக வெளியிட்ட இந்த விவகாரத்துல சுகாதாரத்துறை வாட்ஸ்அப் மூலியமாகவும் இமெயில் மூலமாகவும் விளக்கம் கேட்டு நோட்டீஸை அனுப்பியிருந்த நிலையில அதனை தொடர்பு கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் இர்ஃபான் மன்னிப்பு கோரியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையின் சார்பில் இர்ஃபானுடைய வீட்டிற்கு தொடர்ந்து நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி இர்ஃபானுடைய கணக்கு, அதாவது யூடியூப் கணக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய முகவரி மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்ந்து குறுஞ்செய்தி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த குறுஞ்செய்தியின் அடிப்படையில் தான் இர்ஃபான் நேரடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் மன்னிப்பு மட்டும் கோரியதோடு அல்லாமல் அந்த வீடியோவையும் டெலீட் செய்திருப்பதாகவும் அவர் கூறியதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் சுகாதாரத்துறையின் சார்பில் சட்ட நடவடிக்கைகள் என்பது தொடரும் என அதிகாரிகள் மட்டத்தில் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இர்ஃபானுடைய இந்த விவகாரம் என்பது மற்றவர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக போய்விடக் கூடாது என்பதால் உரிய சட்ட நடவடிக்கைகளும் தொடருவோம் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பொதுவெளியில இர்ஃபான் இந்த வீடியோவை வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக இர்ஃபானின் மீது நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 3 பேர் கொண்ட வல்லுநர் குழுவினர், சுகாதார வல்லுநர் குழுவினர் நியமிக்கப்பட்டு இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில 1994 போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட முன்வடிவுகளை அடிப்படையாக கொண்டு இர்ஃபான் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் அடுத்தடுத்த நாட்களில் விசாரணைக்கு பிறகாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.